பொதுவாக தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதம் என்பது அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான வடகிழக்கு பருவமழை முடிந்த பின்பிற்கு இடைக்காலம். ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் பிப்ரவரியிலும் திடீர் மழை மற்றும் அதீத குளிர்ச்சி காணப்படுகிறது. இதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் மேற்கு திசை காற்றழுத்த குழப்பங்கள் மேற்கு ஆசியா மற்றும் மத்திய கிழக்கில் உருவாகி வட இந்தியாவை தாக்குவது மட்டுமின்றி சில சமயங்களில் தெற்கிற்கும் ஈரப்பதத்தை இழுத்து வருகிறது. இதனால் மேகமூட்டம், லேசான அல்லது மிதமான மழை, வெப்பநிலை குறைவு ஏற்படுகிறதாகவும், அதிலும் குறிப்பாக வடகிழக்கு காற்றின் மீதமுள்ள ஈரப்பதத்துடன் இணைந்தால் பிப்ரவரியிலும் மழை பெய்யும் சாத்தியம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதேபோல் பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் எல் நினோ மாற்றங்கள் இந்திய மழை முறைமையில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கடந்த சில ஆண்டுகளில் எல் நினோ காரணமாக பருவமழை கால அளவு நீட்டித்தல் அல்லது பருவமழைக்கு பிந்தைய காலத்திலும் மழை அதிகரித்தல் போன்றவற்றை தமிழ்நாடு சந்திக்க நேரிடுகிறது. மேலும் காலநிலை மாற்றத்தின் அதிகரிப்பு காரணம் மற்றும் வெப்பமயமாதலால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகம் தங்குகிறது. இதனால் குறுகிய காலத்தில் அதிக மழை பொழியும் இன்டென்ஸ் பஸ்ட் அல்லது திடீர் குளிர்ச்சி, திடீர் வெப்பம் போன்ற அதி தீவிர நிகழ்வுகளான எக்ஸ்ட்ரீம் ஈவென்ட்ஸ் ஆகியவை அதிகரிக்கின்றன. தமிழ்நாட்டில் அன்சீசனல் ரெயின் சம்பவங்கள் அண்மை காலங்களில் உயர்ந்து வருகிறது. இந்த முக்கிய காரணங்கள் மட்டுமின்றி மேல் வளிமண்டல ஜெட் ஸ்ட்ரீம் பாதை சற்று விலகுவதால் குளிர்காற்று தெற்கிற்கும் நகர்வதாலும் அர்பன் ஹீட் ஐலண்ட் எனப்படும் நகரங்களில் ஏற்படும் வெப்ப விளைவுகள் உள்ளூர் காற்றோட்டத்தை மாற்றி சின்ன அளவிலான மழை அல்லது குளிர் மாறுபாடுகளை உருவாக்குவதாலும், இந்திய பெருங்கடலில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை அதிகரிப்பதாலும் மேக உருவாக்கம் வேகமாவதை அடுத்து குறுகிய காலத்தில் கனமழை பொழியவும் வழிவகை செய்கிறது. இத்தகைய காரணங்களும் தற்போது நிகழும் சமநிலையற்ற மழை மற்றும் பனிப்பொழிவுக்கு காரணங்களாக முன்வைக்கப்படுகின்றன. பருவத்தில் பொழிய வேண்டிய மழையும் பனியும் பொழியாமல் தவறும் பட்சத்தில் ஏற்படும் சிக்கல்களுக்கு இணையானவைதான் பருவம் தப்பி பொழியும் மழை மற்றும் குளிரின் இன்னல்கள். மேலும் பருவம் கடந்து எதிர்பாராத காலத்தில் ஏற்படும் இத்தகைய மாறுபாடுகள் உடல் ரீதியாக எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார்கள் மருத்துவ ஆலோசகர்கள்.